இன்றைக்கி நாம் இந்தியாவில் அனுபவிக்கிற 8 மணி நேர வேலை திட்டம், நாட்டின் நிதியமைப்பை பாதுகாக்கிற ரிசர்வ் பேங்க், பெண்களுக்கான மகப்பேறு விடுப்பு திட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை, இந்தியாவின் நதிநீர் திட்டங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அவர் வேறு யாருமே இல்லைங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர், சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடியவர் அப்படின்னு மட்டுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்க டாக்டர் B.R. அம்பேத்கர். அதுக்காக அவர் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடலையா, அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலையா அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. டெஃபினட்டாக இது எல்லாமே அவர் தான் செஞ்சார். ஆனால் இதை தாண்டி அம்பேத்கர்கிட்ட நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ஃப்ரேம்குள்ளே அடக்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. இதை மட்டுமே பேசி அம்பேத்கரோட அந்த அறிவின் வளர்ச்சியை, அந்த அறிவின் விஸ்தாரத்தை நிறைய பேர் பேச தவறிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அம்பேத்கர் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த நீல நிற கோட் ஷூட்டில் கையில் அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கை வச்சுருக்க அந்த அம்பேத்கரோட இமேஜ் ஞாபகம் வருமா? இப்போது சிலருக்கு சேலத்தில் கட்டப்பட்ட அந்த நீல நிற கோட்டில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்க அந்த அம்பேத்கரோட இமேஜும் சிலருக்கு ஞாபகம் வரும். பள்ளிக்கூடமும் சரி, சமூக செயற்பாட்டாளர்களும் சரி, நமக்கு அம்பேத்கரோட இன்னொரு கோணத்தை நமக்கு சொல்லவே மறந்துட்டாங்க. ஆமாங்க, அம்பேத்கர் ஒரு பொருளாதார மேதை. அம்பேத்கர் ஒரு நதிநீர் அமைப்பாளர். அம்பேத்கர் நவீன இந்தியாவின் உண்மையான சிற்பி. ஒரு காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் தரையில் உட்கார வைக்கப்பட்ட அந்த சிறுவன் உலகின் மிகச்சிறந்த யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்று இந்திய தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஈஸியாக நம்ப முடியாது. இந்த வீடியோவில் அம்பேத்கர் செஞ்ச சாதனையும், ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையோடு எப்படி போராடணும் அப்படின்னு அம்பேத்கர் விட்டு சென்ற அந்த பாடத்தையும் நாம் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் MSV. ஆயிரத்தி 891 ஏப்ரல் 14 மத்திய பிரதேஷில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். நம்மளை மாதிரி சாதிய கொடுமைகளை வெறும் புத்தகத்திலையோ இல்லை யாரோ சொல்லியோ கேள்விப்பட்டவர் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அந்த கொடுமையை அனுபவித்து வளர்ந்தவர் அம்பேத்கர். அவர் பள்ளிக்கூடம் போகணும்னு நினச்சா தடை, மீறி பள்ளிக்கூடம் போனால் வகுப்பறைக்குள்ளே உள்ளே போக தடை, சக மாணவர்களோட சேர்ந்து உட்கார தடை, அங்கே இருக்க குடிநீர் தொட்டியில் தண்ணி குடிக்க தடை. இப்படி அம்பேத்கர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியிலும் அவருக்கு மிஞ்சினது அவமானங்கள் மட்டும்தான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அந்த அவமானத்தை வன்முறைக்கான ஆயுதமாக மாற்றியிருப்போம். ஆனால் அம்பேத்கர் அதை அறிவுக்கான ஆயுதமாக மாற்றினார். அதனால தான் பம்பாய் எல்ஃபின்ஸ்டன் காலேஜில் பட்டம் பெற்ற முதல் தலித அம்பேத்கர் வந்தார். பரோடா சமஸ்தான மன்னர் உதவியோட அமெரிக்கா கொலம்பியா யூனிவர்சிட்டியில் பொருளாதார படிப்பில் PhD வாங்கினார் அம்பேத்கர். அதன் பிறகு லண்டன் சென்ற அம்பேத்கர் சட்டப்படிப்பை முடித்து அங்கே பட்டம் வாங்கினார், DSc பட்டம் வாங்கினார். அம்பேத்கர் ஒரு நாளில் இருக்க 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் படிப்புக்காக மட்டுமே செலவு செஞ்சார். லண்டனில் இருக்க ஒரு நூலகத்தில் இங்கேருந்து கடைசியாக வெளியே போகிற மாணவர் யார் அப்படின்னு கேட்டால் அங்கே வேலை பார்த்த எல்லாருமே ஒரே பேர் சொல்லுவாங்க, அந்த பேர் அம்பேத்கர். ஆமாம், 18 மணி நேரம் படிப்புக்காக செலவு செஞ்சார் அப்படின்னா அதில் 3/4 நேரம் அந்த லைப்ரரியில் மட்டும்தான் அம்பேத்கர் இருப்பார். ஏன்னா அவருக்கு இருந்த அந்த அறிவு தேடல், அந்த அறிவு பசி அவருக்கானது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சாதிய மக்களுக்கான விடுதலைக்காக அவர் அந்த அர்ப்பணிப்பை செஞ்சார். ஆமாங்க, அந்த அறிவும் நேர்மையும் திடமான மனசும் தான் பின்னாளில் இந்தியாவை வழி நடத்துச்சு. 1927 மார்ச் 20 இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. மகத் சத்தியாகிரகம். மகத் பகுதியில் இருக்கும் ஒரு பொது குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தலித் மக்கள் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய தடை இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட அம்பேத்கருக்கு உள்ளபடியே கோபம் கொப்பளித்து அங்கே கேட்குறார், இந்த தண்ணியை
நாய்கள் குடிக்கலாம், மாடுகள் குடிக்கலாம், அதில் இருக்க புழு பூச்சிகள் குடிக்கலாம், ஆனால் இந்த மக்கள் குடிக்கக்கூடாதா அப்படின்னு மிக தீர்க்கமாக மிக கோபமாக தன்னோட கேள்வியை வச்சார். காந்தியடிகள் உப்புக்காக போராடுறதுக்கு முன்னாடியே தண்ணீருக்காக போராடினவர் அம்பேத்கர். அம்பேத்கர் சொன்னது, நாங்கள் இந்த தண்ணியை குடிக்கிறதால எங்களுக்கு அமிர்தம் கிடைக்க போகிறது கிடையாது, சக மனிதனாக வாழ்வதற்கான உரிமைக்கான போராட்டம் அப்படின்னு அம்பேத்கர் பேசினார். எல்லாரும் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான விஷயம், அம்பேத்கரோட வேறு ஒரு கோணத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். 1935 உருவாக்கப்பட்ட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா? அம்பேத்கர் எழுதிய த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஆய்வறிக்கையை பேஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹில்டன் யங் கமிஷன் என்ற அமைப்பிடம் இந்திய பொருளாதாரம் குறித்து அம்பேத்கர் வழங்கிய ஆலோசனைகள் அடிப்படையிலும் இந்த ரிசர்வ் பேங்க் கொண்டு வரப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இந்திய நீர்வள மேலாண்மைக்கு அடித்தளம் போட்டவர் அம்பேத்கர். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், பக்ரா நங்கல் அணை, ஹீராகுட் அணை, இப்படி இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய அணைகளுக்கு பின்னாடி செயல்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்டவர் அம்பேத்கர். இந்தியாவில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனவர் அம்பேத்கர். இன்றைக்கி அந்த கமிஷன் தான் இந்தியாவில் இந்த நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு சுமூகமான தீர்வை கொடுத்துக்கிட்டு இருக்குது. தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடியதில் அம்பேத்கருக்கு நிகர் அம்பேத்கர் மட்டுமே. சும்மா சொல்லுவாங்க, யார் ஆட்சி செஞ்சால் என்னங்க, நாம் உழைச்சாதான் நமக்கு சோறு அப்படின்ட்டு. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வாதம் தெரியுமா? 1942க்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கணும். ஒரு லீடர், நீ மாடு மாதிரி 20 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னு பேசினார். ஒரு லீடர் 8 மணி நேரம் உழைச்சால் போதும், அதுலேயும் உனக்கு தேவையான உரிமைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு பேசினார். இங்கே 2 விஷயத்துலேயும் உழைப்பு காமன் தான், ஆனால் எது உரிமையாக இருக்குது, எது சுயமரியாதையாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், 8 மணி நேர உழைப்பு அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொண்டு வந்தது. அதை இந்தியாவில் சாத்தியமாக்கினவர் அம்பேத்கர், அதை சட்டமாக்கினவர் அம்பேத்கர். ஏன்னா அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் நம் அம்பேத்கர். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர் காப்பீடு, குறைந்தபட்ச ஊதியம், அகவிலைப்படி, பெண்களுக்கான மகப்பேறு விடுமுறை திட்டம் அப்படின்னு பல விஷயங்களுக்கு மூலதனமாக இருக்கிறது நம்ம அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டம். ஃப்ரீடம் இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சராக இருந்த அம்பேத்கர் கொண்டு வந்த மிக முக்கியமான மசோதா ஹிந்து கோட் பில். இந்த ஹிந்து கோட் பில் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கான விவாகரத்து உரிமை, பலதார திருமண தடை சட்டம், பெண்களுக்கு சொத்தில் பங்கு, இப்படி பல விஷயங்களை பேசிச்சு. ஆனால் இந்த மசோதா அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் எரிக்கப்பட்டுச்சு. அதை யாரும் ஏற்றுக்கலை. உடனே கோவப்பட்ட அம்பேத்கர் தன்னோட சட்டத்துறை அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சார். பெண்களுக்கு உரிமை கொடுக்காத இந்த அரசில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சவர் அம்பேத்கர். பல்வேறு மதங்கள், மொழிகள், கலாச்சாரத்தை கொண்ட இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்க ஒரு வரைவு குழு கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த வரைவு குழுவின் தலைவராக 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் இருந்த அம்பேத்கர் மிக தீவிரமாக அந்த சட்டத்தை உருவாக்கினார். உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு இந்திய சட்டத்துக்கு ஒரு பெருமை இருக்குது. இதனால் அம்பேத்கர் செஞ்ச மிக முக்கிய சாதனை என்ன தெரியுமா? இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை. இந்தியாவில் ஒரு காலத்தில் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற விஷயத்தை சட்டமாக்கியவர் அம்பேத்கர். தன் வாழ்நாளின் கடைசி கட்டத்தில் இந்த சாதிய கொடுமைகள்லேருந்து விடுபட எண்ணிய அந்த அம்பேத்கர் 1956 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து புத்த மதம் மாறினார். அப்படி மாறின அம்பேத்கர் கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் அப்படிங்கிற மிக உன்னதமான முழக்கத்தை இந்திய மக்களுக்கு விட்டு சென்றார். அந்த அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6ஆம் நாள் தன் இன்னுயிரை நீத்தார். டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறது ஒரு பெயர் மட்டும் அல்ல, அது ஒரு சமத்துவத்துக்கான சித்தாந்தம். அது
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உத்வேகம், அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தன்னம்பிக்கை. அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவர் கிடையாதுங்க. இந்த தேசத்துக்கான எதிர்கால நம்பிக்கை, நவீன தேசத்தின் ஒரே ஒரு உண்மையான சிற்பி. நாம் இப்போ அனுபவிக்கிற இந்த ஃப்ரீடமில், நாம் இப்போ சுவாசிக்கிற இந்த காற்றுல, இதில் எல்லாத்துலேயும் அம்பேத்கரோட சிந்தனை கலந்திருக்கு. அவர் சாதி எல்லைகளை தாண்டி ஒரு பெரிய பொருளாதார மேதை, ஒரு நீர்வள அமைப்பாளர், நவீன இந்தியாவின் உண்மையான சிற்பி அப்படிங்கிற பார்வையும் எல்லோர் மத்தியிலும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் இந்த வீடியோக்கான காரணம். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை சக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.